போகி அன்று அதிகாலையிலேயே மஞ்சள் சாணம் தெளித்து மாக்கோலம் போடுங்கள். பழைய பொருட்களை எரிப்பவர்கள் காலை நேரத்திலேயே எரியுங்கள். வீட்டின் முன் வாசலிலும் பின் வாசலிலும் மாவிலை, வேம்பு, நொச்சி, துளசி, மஞ்சள் கொத்து ஆகியவற்றால் மூலிகை காப்பு கட்டுங்கள். இவை நோய்களிலிருந்து பாதுகாப்பு தரும். ஏனெனில் இந்த காலத்தில் நோய்கள் அதிகம் பரவும் வாய்ப்பு இருக்கும். மாலை 6 மணிக்கு பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்கள். அதன் பிறகு வாழை இலையில் நன்கு குழைய வைத்து பச்சையரிசி சாதம் வைத்து அதன் நடுவில் தயிர் ஊற்றி சுற்றிலும் 3 வெல்லம், 3 வாழைப்பழம், துள்ளு மாவு, வெற்றிலை பாக்கு வைத்து உங்கள் குலதெய்வத்தை அல்லது பெண் தெய்வத்தை மனதார வேண்டி எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று அழையுங்கள். அந்த நாளில் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவதாகவும் அடுத்த நாள் பொங்கல் வைக்கும் போது உங்களுடன் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாகவும் சொல்லப்படுகிறது.